டேய், மணியக்கார தோட்டத்துக்கு போற தண்ணிய நம்ம தோட்டத்துக்கு திருப்புங்கடா. போங்கடா. எந்த தண்ணி பிரச்சனையால சக்கரவாண்டி ஊரை விட்டே ஓடுனானோ அதே தண்ணி பிரச்சனை இவனும் கிளப்புறான். அந்த தண்ணியிலே இவனும் சாகணும். எங்க அப்பா உன்னை கொலை பண்றதுக்காக அந்த தண்ணில கரண்ட் வச்சிருந்தாரு. உன்னை காப்பாத்தணும்னு தான் உன்னை பிடிச்சு இழுத்தேன். கன்னி பொண்ணு கண்ணு துடிக்கும் ஏன் கண்ணம்மா காமனுக்கு 100 வணக்கம். அத்திமரம் பூத்ததே அதிசயம் நேர்ந்ததே கருங்கல்ல பாறைக்கு காதல் வந்து சேர்ந்ததே. கன்னி பொண்ணு கண்ணு துடிக்கும் ஏன் கண்ணம்மா காமனுக்கு 100 வணக்கம். சேலையில் முடி போட்டா சிங்கம் துள்ளாது பொட்டச்சிதாசப்பட்டு புள்ளி வச்சா தப்பாது. தும்மலையும் காதலையும் மறைக்கவே முடியாது. பொம்பளைய சேராமத்தான் புத்தனாக முடியாது. காட்டு செடி பூக்கவே செடி பூக்கவே காத்து மட வேணுமே. கரும்பார பூக்கவே கள்ள பார்வை போதுமே. பைய பைய பத்திக்கிருச்சு அடி பூம்போது பையனுக்கு ஒத்துக்கிருச்சு.
போல தள்ளி தள்ளி இருந்த பய கரையிலே நூல போல தாவி தாவி வந்தானே பட்டாம்பூச்சி அது போல ரெக்க கட்டி பறந்த மக தொட்டிக்குள்ளே மீன போல சுத்தி சுத்தி வந்தாளே ஒண்ணு ஒண்ணு கூட்டினா ஒண்ணு ஒண்ணு கூட்டினா கணக்குக்கு ரெண்டுதான் ஒண்ணு ஒண்ணு கூட்டினா காதலுக்கு ஒண்ணுதான் முத்தத்துக்கு சக்தி இருக்கு அடி ஒன்னால அச்சு வெல்லம் கச்சி கிடக்கு அத்தி மரம் பூத்ததே அதிசயம் நேர்ந்ததே கருங்கல்லு பாறைக்கு காதல் வந்து சேர்ந்ததே கன்னி பொண்ணு கண்ணு துடிக்கும் ஏன் கண்ணம்மா காமனுக்கு 100 வணக்கம் கன்னி பொண்ணு கண்ணு துடிக்கும் ஏன் கண்ணம்மா காமனுக்கு 100 வணக்கம் சக்கரபாண்டி வயல் விவகாரம் இவ்வளவு பெருசா போச்சே. நீங்களே கிணற தோண்டிங்க, இப்ப பூதம் கிளம்பிருச்சு. நான் இல்ல, அவர்தான். எங்க வந்த? என் மாமனார் வீட்டுக்கு வந்தேன். என்ன சொன்ன? உங்க பொண்ணை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நீங்க எனக்கு மாமனார் தானே? பாத்தீங்களா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிக்க வந்துட்டாரு. என் மகளை பொண்ணு கேட்க ஒரு பிச்சைக்கார நாயா வர்றது? பிச்சைக்கார நாயா பணக்கார நாயான்னு பின்னாடி பாத்துக்கலாம். உங்க பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி. கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல நான் கூட்டு போட்டுமா? பூங்கோத, அப்பா சொன்னதை கேட்டியா? கேட்டேன்பா. இவர் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, நீ போ, நான் சொல்லி அனுப்புறேன். இவ கழுத்துல தாலி கட்டுறது நான் தான். மீறி வேற யாராவது கட்டினா கட்டுவன் கை இருக்காது, அதானே? புரிஞ்சுக்கிட்டா சரி. என்ன சரசு, ஓட்டப்பானைக்குள்ள ஈ புந்த மாதிரி நொய் நொயம்ப ஒண்ணு சத்தத்தையே காணோம். நீதான் பூக்குதையை கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அதான் நான் ஏன் உங்களோட வீணா பேசிக்கிட்டு. ஆமா, சோறு நல்லா இருக்கா? அதாக்கா. போய் சொல்ற, இனிமே என் சோறெல்லாம் உனக்கு பிடிக்காது. ஏய், என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுற? ஆமாயா, நான் பைத்தியக்காரிதான். ஏய் சரசு, சரசு ஏன் அழுவுற? ஐயா, இத்தனை நாளா என் கூட பழகியும் நீ என்ன புரிஞ்சுக்கலையா? ஏய், என்ன சொல்ற? ஊரெல்லாம் எனக்காக தவம் இருக்காங்க, ஆனா நான் உனக்காக தவம் இருக்கையா? இத பாரு, புரியாம பழகினது நீதான் சரசு. நீ குடுக்கிற கல்லுக்கும் சோத்துக்கும் ஆசைப்பட்டனே தவிர உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு ஆசைப்படவே இல்லை. அந்த உரிமையை வேற ஒருத்தி கொடுத்து வெகு நாள் ஆச்சு. உன் மனசை மாத்திக்க சரசு. இது பாரியா, மனசால நான் உனக்கு முந்தானையை விரிச்சிட்டேன். இன்னொருத்தருக்கு முந்தானையை விரிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல. இந்த கட்டை சுடுகாடு போற வரைக்கும் உன் பேருதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்பா, எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. டேய், மடத்தனமா பேசாத. நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, உங்க அப்பனை நீ உயிரோட பார்க்க முடியாது. என்னமா சொல்றீங்க? டேய், நீ மணியக்கார பொண்ணுக்கு தாலி கட்டலடா, அவளோட சொத்துக்கு தான் தாலி கட்ட போற. சும்மா அவளை கல்யாணம் பண்ணிக்கடா. அப்பா, டேய், ஊருக்கு 2 வப்பாட்டி வச்சுக்கடா. சொத்து இருந்தா எவனும் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டான். பாடா. மாப்பிள்ளை கூப்பிடுங்க. சீக்கிரம் மாப்பிள்ளை கூட்டாங்கயா.
அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். நான் தாமரையும் கல்யாணம் பண்ணிக்கல. காலம் போற கன்னியாவே இருந்துடுறேன்ப்பா. இப்படி எல்லாம் பேசி என்னை ஏமாத்திட்டு அவன் கூட ஓடிடலான்னு பாக்குறியா? டேய், இவளை இழுத்துட்டு போய் மனவரையில உட்கார வை. அப்பா என்னடி பாக்குற? எடுத்துட்டு போடினா. प्रपद्ये सुदरति नमः अग्रे पारयानभ्यो अस्मान् ஐயரே, மந்திரத்தை சீக்கிரம் முடிங்க. இருமண்ணா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல தாலி எடுத்துக்கோங்க. வெச்சலைக்கு ஆசைப்பட்டு அப்பங்கையே தொலைச்சு போட்டாங்கய்யா. வெச்சலைக்கு ஆசைப்பட்டு அப்பங்கையே தொலைச்சு போட்டாங்கய்யா.